நாம இந்த வீடியோல ஹை ஏரியு எபிசோட் 9 தான் பார்க்க போறோம். இதுக்கு முந்தின எபிசோட்ஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. சோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ கண்டமா நோட்டிஃபிகேஷன் வரும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு முந்தின எபிசோட்ல நம்ம ஹீரோயின் டப்பிங் ஸ்டுடியோக்கு போயிருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோவுமே அங்க வந்திருப்பான். இப்போ ஹீரோயினுமே அந்த அனிமேஷனுக்கு டப்பிங் எல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ டப்பிங்குமே முடிஞ்சிருது. நம்ம ஹீரோவுமே அதே ஸ்டுடியோல தான் வயலின்லாம் வாசிக்கிறான், அதை ரெக்கார்டும் பண்றாங்க. இப்போ இவனுமே வயலின்லாம் வாசிச்சு முடிச்சிடான். இப்ப வெளியே பார்த்தா டியான் வந்து ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினுமே வெளியே வரா. நீ என்ன இன்னும் வீட்டுக்கு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டியானும் நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வா நம்ம சேர்ந்து வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூப்பிடுறான். ஹீரோயினும் இல்ல நான் ஷீவை கூட வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா அவரோட கார் இங்க இல்லையே, அவர் வீட்டுக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். இப்ப ஹீரோவுமே ஸ்டுடியோல இருந்து வெளியே வரான். இப்ப அசிஸ்டன்ட் பாஸ் நீங்க கார்ல வரல, நான் வேணா உங்களை டிராப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல பரவாயில்ல நான் டாக்ஸி பிடிச்சு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுமே இங்க டியான் கிட்ட நான் பஸ் பிடிச்சு போய்க்கிறேன், நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்ப ஹீரோ அங்க வரான். வந்ததுமே ஹீரோயின் கிட்ட நீ டப்பிங் எல்லாம் முடிச்சிட்டியா, சரி வா நம்ம டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு கூட்டிட்டு போறான். இப்ப டியானோ அதை பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப இவங்க ரெண்டு பேரும் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பஸ்ஸுமே வருது. சரி நம்ம பஸ்லயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பஸ்ல ஏறாங்க. இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, டப்பிங் வேற போகணும், அதனாலதான் நான் டியான் கூட வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீரோவும் நீ என்கிட்ட இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோயினுமே ஓகே அப்படின்னு சொல்றா. இப்ப ஹீரோயின் கிட்ட நீ ஜப்பான்ல போய் படிக்கிறது தான் உன்னோட கனவே, அதோட ஃபியூச்சர்ல நீ ஒரு பெரிய வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஆகும் தான் நினைக்கிற, கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோயினுமே ஆமா அப்படின்னு சொல்றா. அப்பயே நீ தேவையில்லாததுக்கெல்லாம் உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், உன்னோட ட்ரீம்ஸ்ல நீ ஃபோக்கஸ் பண்ணணும், நீ அடிக்கடி திசை மாறி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்றேன்னு நான் நினைக்கிறேன். முக்கியமா டியானுக்கு நீ லெசன் எடுக்கிறது, அப்புறம் செலிபிரிட்டி ஃபெஸ்டிவல்ல கலந்துகிட்ட, அதனால இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னு பாத்தியா, அதோட நீ டெய்லியும் வீட்டுக்கு லேட்டா தான் வர, இங்க ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பே இல்ல, அதனாலேயே உன்னை யாராவது பிக்கப் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே ஹீரோயினும் என்னோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. நீங்க ஒரு பெரிய பேலஸ்ல வாழ்றீங்க, உங்களுக்கு என்ன தெரியும், நான் ஒவ்வொரு நாளும் என்னோட கனவுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு என்ன தெரியும், என்னோட படிப்புக்காக நான் பார்ட் டைமா தான் ஒர்க் பண்ண முடியும், ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கும் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும்னு ஆசை, வீட்டுக்கு போய் ஃபுல் மீல் சாப்பிடணும்னு ஆசை, நானும் வீட்டுக்கு போயிட்டு நல்லா வெளியே சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், நான் ஒண்ணு என்ன கூட்டிட்டு போங்கன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இப்ப ஸ்டாப்பும் வந்துருது. இப்ப இவங்க ரெண்டு பேருமே இறங்கி நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப திடீர்னு ஹீரோயின் திரும்பி உங்களோட அசிஸ்டன்ட்டுக்கு முன்னாடி நானும் டியானும் பேசிக்கிட்டு இருந்தது உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிடுங்க, ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கிறா. இப்ப ஹீரோயினுமே முன்னாடி போயிட்டு இருக்கா, பின்னாடி இவனுமே போறான். அப்ப இவனுக்கு பின்னாடி யாரோ மறைஞ்சுகிட்டு இருக்க மாதிரி ஹீரோவுக்கு தெரியுது. அவனுமே திடீர்னு அப்படி திரும்பி பாக்குறான், பார்த்தா பின்னாடி யாருமே இல்ல. இப்ப ஹீரோவும் நடந்து போயிட்டு இருக்கான். பின்னாடியே ஒரு பொண்ணு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கா. இப்ப இந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வந்து பாக்குறாங்க, ஹீரோவை காணோம். இவளுமே ஹீரோவை அப்படியே தேடிக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் மறைஞ்சிருந்து அப்படியே அந்த பொண்ணை பிடிச்சி ஏன் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அவளுமே ஷீவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஹீரோவுமே என்ன உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவளுமே இவனை பாக்குறா. அப்ப ஹீரோவும் அப்ப நீதான் அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே அனுப்பி வச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஹீரோனுக்கு ஒரு பார்சல் வந்துச்சு பாத்தீங்களா, அதை இந்த பொண்ணு தான் அனுப்பி வச்சிருந்திருப்பா, நீங்க இதை பாத்தீங்களா, எனக்கு கைவினை பொருட்கள்லாம் அவ்வளவா செய்ய வராது, நானும் இப்ப கொஞ்சம் கத்துக்கிட்டு இருக்கேன், அது செய்யறதுக்கான சில பொருட்களை என் ஃப்ரெண்டு மூலமா ஜப்பான்ல இருந்து கொண்டு வர சொல்லியிருக்கேன், அது இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துடும் அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் நீ அவளை பயன்படுத்துற மாதிரியான பொருட்கள் எல்லாத்தையுமே நீ பெய்க்கு அனுப்பியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவளும் பெய்யர் டூவா, அவளை நீ லவ் பண்ணவே கூடாது, அவ உனக்கு தகுதியானவளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. நீ செஞ்சது ஒரு கிரைம், நான் இப்ப போலீஸ் கால் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றான். ப்ளீஸ் நிறுத்து, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனுமே அதை கேட்காம அப்படியே போலீஸ்க்கு போன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனும் விடாம அப்படியே அவனை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கா. இவனுமே அப்படியே அவளை தள்ளி விட்டுறான். இப்ப அவளுமே எழுந்து ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இவன் எனக்கு கெடுக்க பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. இப்ப ரெண்டு பேருமே போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் உங்களை பார்க்ல வச்சு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணான்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவளுமே ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு போலீஸ் கேட்க, இவளுமே யோசிக்க ஆரம்பிக்கிறா. இந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்து அப்படியே ஹீரோ சொன்னதை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்ப போலீஸும் ஆதாரம் இல்லாத எதையுமே நாங்க கேஸா எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. அதுக்கு இவளுமே சரி இருக்கட்டும் சார், இது ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. உடனே ஹீரோவும் நான் இவன் மேல கேஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். என்னை இவ ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டு இருந்தா, நான் ஏன் ஃபாலோ பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன், அப்பதான் இவ இது எல்லாத்தையுமே பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு போலீஸ் கேட்க, ஆமா என்கிட்ட இவ அனுப்பின பேக்கேஜ் எல்லாமே இருக்கு அப்படின்னு இவன் சொல்றான். இப்ப காலையில விடிஞ்சதுமே ஹீரோ வந்து ஹீரோயினோட ரூமை தட்டுறான். இன்னைக்கு நமக்கு ஷோ இருக்கு, சீக்கிரமா எந்திரிச்சு கிளம்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோயினும் அட கடவுளை இதை நான் மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இவளும் கிளம்ப ஆரம்பிக்கிறா. இங்க லீயுமே அப்படியே ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோவும் ஹீரோயினுமே அங்க வந்துடுறாங்க. நிகழ்ச்சி இன்னைக்கு சீக்கிரமாவே தொடங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. இப்ப ஷோவுமே ஸ்டார்ட் ஆகுது. இப்ப ஆங்கருமே நாம இந்த எபிசோட்ல கடற்கரை ஓரமா நின்னுகிட்டு இருக்கோம். நம்ம கூட 4 ஜோடிகள் இருக்காங்க. இன்னைக்கு நாம சில டாஸ்க் எல்லாம் வைக்க போறோம். அதுல அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பார்க்க
பார்க்க போறோம். இதுல ஜெயிக்கிறவங்களுக்கு நம்ம ரிவார்ட்லாம் கொடுக்க போறோம். இதுல தோக்குறவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறோம். சரி நம்ம போட்டியை ஸ்டார்ட் பண்ணலாமா, ரெடியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இப்ப நான் சொல்ற எல்லாத்தையுமே நீங்க 2 பேரும் சேர்ந்து செய்யணும். எக்ஸாம்பிளுக்கு நான் சுண்டு வரல அப்படின்னு சொன்னா உங்க 2 பேரோட சுண்டு வரலே ஒன்னா சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. சரி நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கேமுமே ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்டா இடது கால் பாதம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எல்லாருமே அவங்களோட இடது காலை தூக்கி 2 பேரும் அப்படி சேர்த்து வச்சு நின்னுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவும் ஹீரோயினும் எது இடது கால்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப முன்னங்கால் முட்டி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எல்லாருமே கரெக்டா அதையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோ வந்து அப்படியே அமைதியா நின்னுட்டு இருக்கான். ஹீரோயினுமே டேய் காலை குர்றா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட காலை எத்திக்கிட்டு இருக்கா. இப்ப தோள்பட்டை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எல்லாருமே அவங்களோட தோள்பட்டையை ஒன்னா சேர்த்து நின்னுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே மூஞ்சி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப நெத்தினி சொல்றாங்க. அதையும் எல்லாருமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோவும் ஹீரோயினும் நாங்க சும்மா வேடிக்கை தான் பார்க்க வந்தோம் அப்படின்ற மாதிரி அப்படி நின்னுட்டு இருக்காங்க. இப்ப மூக்குன்னு சொல்றாங்க. ஹீரோயினுமே மூக்கு எடுத்துட்டு அப்படியே ஹீரோயின் கிட்ட கொண்டு போறா. ஆனா அவன் குனியவே மாட்டான். இவளுக்கும் மூக்கு எட்டவும் மாட்டேங்குது. இது எல்லாமே லைவா போய்கிட்டு இருக்கு. இப்ப தூரத்துல இருந்து லீயும் யூவும் இதை பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப கமாண்ட்ல என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஏன்பா இந்த சீவை இருக்கால அவன் நேத்து நைட்டு இன்டர்நெட்ல ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை வேட்டையாட பாத்துருக்கான்பா. ஆமாப்பா முன்னாடியே சொன்னாங்கப்பா இவங்க உண்மையான ஜோடி இல்ல அப்படின்னு சொன்னாங்க. நம்ம நம்பணுமா, பாத்தியா இப்ப எப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட்ல அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப லீயும் யூ கிட்ட சீவைக்கு இப்ப என்னதான் பிரச்சனை, அவனை நீ எங்க இருந்தா கண்டுபிடிச்ச, அவனை நம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு லீ கேக்குறா. யூவும் எனக்கு அவரை பத்தி நல்லாவே தெரியும், அவரை கண்டிப்பா நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா இப்ப போற அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், இப்படியே போயிட்டு இருந்தா இந்த ப்ரோக்ராம் வேஸ்டா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இப்ப யூவும் நீ சிபியோட அப்பாவித்தனமான ஏதாவது ஒரு வீடியோ இருந்துச்சுன்னா அதை தேடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளோட தலையை தடவி கொடுக்குறான். அப்பன்னு பார்த்து ஜின்னுங்கிற பொண்ணு அங்க வந்து பாஸ் உங்களுக்கு தாகமா இருக்கும் இந்தாங்க தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை கொடுக்குறா. இப்ப இவங்களுமே அந்த வாட்டர் பாட்டிலாம் வாங்கிக்கிறாங்க. பாஸ் இன்னைக்கு எங்களோட டீமுக்கு எந்த வேலையுமே இல்ல, அதனாலதான் உங்ககிட்ட வந்தேன், உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒர்க்கு கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இப்ப ஆங்கருமே இப்ப நடந்த போட்டிக்கான முடிவுகள் வந்துருச்சு. பெய்யும் சிவையும் கம்மியான ஸ்கோர் தான் எடுத்திருக்காங்க, அதனால அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல தண்ணியை ஊத்துறதுக்கு போறாங்க. உடனே ஹீரோ வந்து ஹீரோயினை பிடிச்சி அப்படியே இழுத்து அவன் மேல தண்ணி விழாம அப்படியே பாத்துக்கிறான். இப்ப ஹீரோயினுமே அவனை பாக்குறா. இப்ப டவலையும் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இப்ப ஹீரோவும் அந்த டவலை எடுத்து அப்படியே ஹீரோயினோட தலையில போட்டு விடுறான். ஏன் உன்னோட டவலை நீ எனக்கு கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏன்னா என்னோட கார்ல இன்னொன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். இப்ப ஹீரோயினுமே கார்ல உட்காந்து போனை நோண்டிக்கிட்டு இருக்கா. அப்ப சோசியல் மீடியால ஹீரோவை பத்தின நியூஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அதையுமே இவ பாக்குறா. நேத்து நைட்டு வந்து சீவை வந்து ஒரு பொண்ணு அப்படியே செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணதா போலீஸ்ல அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. ஆனா அதுக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமே இல்ல, அதனால சீவை வந்து அந்த பொண்ணுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணாரு. அந்த பொண்ணு என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கம்ப்ளைண்ட் பண்ணாரு. போலீஸுமே இதை விசாரிச்சுட்டு அவங்க 2 பேருமே அனுப்பி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை ஹீரோயினுமே பாக்குறா. இப்ப ஹீரோ கிட்ட நேத்து நைட்டு இது நடந்தது நீ ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. ஹீரோவும் நேத்து நைட்டு நீ சொன்னதை நான் யோசிச்சு பார்த்தேன், உன்னோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல, ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இப்ப ஹீரோயினும் ஹீரோ கிட்ட போலீஸ் அதை விசாரிச்சு அனுப்பிட்டாலும் ஆனா ஆன்லைன்ல உன்னை பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க, அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை, நான் சுத்தமான கையை திரும்பவும் கழுவ விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். அதை கேட்டதுக்கு அப்புறமும் நம்ம ஹீரோயினுக்கு மனசு கேட்கவே இல்லை. அதனால ஹீரோயின் வந்து லீக்கு மெசேஜ் பண்றா. லீ நாளைக்கு நீ ஃப்ரீயா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேட்கிறா. ஹீரோயினும் நாளைக்கு பார்க்ல நம்ம மீட் பண்ணலாம், நம்ம எவிடன்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்றா. இப்ப ஹீரோயின் வந்து வீட்டுல காய்கறி எல்லாம் நறுக்கிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ அங்க வரான். அவங்க கிட்ட கேக்குறா, நான் இப்ப நூடுல்ஸ் செய்ய போறேன் உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. ஹீரோவும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றான். நான் 2 பேருக்கு வர மாதிரி தான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுமே அப்படியா அப்பனா நீ எல்லாத்தையும் சாப்பிட்டு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கலாய்க்கிறான். ஹீரோயினுமே அப்படியே அவனை முறைச்சு பாக்குறா. இப்ப காலையில நம்ம ஹீரோனோட அம்மா வந்து பணத்தெல்லாம் எண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல கொஞ்சம் காசு கம்மியா இருக்கும் போல, அதை பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோயினுக்கு கால் பண்ணி பேய் நீ ஃப்ரீயா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோயினுமே சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இல்லம்மா எனக்கு என்னன்னே தெரியல, கொஞ்ச நாளா கண்ணு மங்களாவே தெரியுது, திடீர்னு இருட்டான மாதிரி எல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுமே என்னமா சொல்ற, உனக்கு என்னமா ஆச்சு, நான் வேணா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. இவங்களும் இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போவானாமா, நான் ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டேன், கண்ணுல ஏதோ புற விழுந்திருக்காமா, அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாமா, என்கிட்ட காசு கம்மியா தான் இருக்கு, அதனாலதான் உங்ககிட்ட ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தான் கால் பண்ணேன். ஹீரோயினும் அம்மா உனக்கு எவ்வளவு பணம் வேணும், எனக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல ஷோவுக்கான பணம் வந்துடும் அப்படின்னு சொல்றா. இவங்களும் அப்படியா ஓகே ஓகே உனக்கு பணம் வந்ததும் அப்படின்னு எனக்கு அனுப்பி விட்டுரு, ஏன்னா இப்ப நிறைய டிஸ்கவுண்ட் எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே உளையிறாங்க. ஹீரோயினுமே எனக்கு டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்க, ஐயோ உளையிட்டுமே இப்ப என்ன பண்ணலாம், இல்லம்மா ஹாஸ்பிட்டல்ல புதுசா டிஸ்கவுண்ட் எல்லாம் வந்திருக்காமா. என்னது ஹாஸ்பிட்டல்ல டிஸ்கவுண்டா, என்னமா சொல்றது புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. அதான்மா ஹாஸ்பிட்டல் ஏதோ புதுசா டிஸ்கவுண்ட் எல்லாம் வந்திருக்காமா, அந்த ஹாஸ்பிட்டலோட 20th ஆனிவர்சரி வந்திருக்காமா, அதான் டிஸ்கவுண்ட் எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. சரிம்மா நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லணும், நீ ப்ரோக்ராம்ல இருக்கிறதுனால உனக்கு நிறைய பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் வரும், அதை நீ பெருசாலாம் எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. ஹீரோயினுமே ஓகேமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லணும், அந்த
ஷீவைக்கு என்னதான் பிரச்சனையா? அவன் பார்க்ல ஏதோ ஒரு பொண்ணை வேட்டையாட பார்த்தானாம்ல, அவனுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேக்குறாங்க. ஹீரோயினும் அம்மா இதெல்லாம் முட்டாள்தனமா இருக்கு, அதெல்லாம் உண்மை இல்லம்மா, நீ அவனை நல்லா நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. அதுக்கு இவங்களுமே இங்க பாருமா, இந்த காலத்துல யாரையுமே நம்ப முடிய மாட்டேது, இந்த காலத்து பசங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. ஹீரோயினும் அம்மா அதை பத்திலாம் நீ கவலைப்படாத, சரி எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலை கட் பண்ணிடுறாங்க. இந்த எபிசோட்ல நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து ஹீரோயின் கிட்ட பணம் கேட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயினுமே தரேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. இப்ப ஹீரோயின் பிளான் பண்ண மாதிரியே நம்ம லீயும் ஹீரோயினுமே அந்த பார்க் பக்கமா அப்படியே கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினும் நம்ம இந்த போற யாராவது ஒருத்தவங்க அந்த சம்பவத்தை பார்த்தாங்களா நம்ம விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றா. லீயுமே அப்பயும் நீ பார்க்கோட சிசிடிவி கேமராவை செக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் அதை செக் பண்ணிட்டேன், ஆனா அதுல இருந்து எதுவுமே நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. நமக்கு லக் இருந்தா கண்டிப்பா நமக்கு அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லீ சொல்றா. இப்ப ஹீரோயின் வந்து ஒரு ஸ்டோரை பாக்குறா. அதை பார்த்துட்டு அப்படியே லீயை காரை நிறுத்த சொல்றா. இப்ப லீயுமே காரை ஸ்டாப் பண்றா. இப்ப இவங்க ரெண்டு பேருமே அந்த ஸ்டோருக்குள்ள போயிட்டு அந்த ஸ்டோர்ல இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவை செக் பண்றாங்க. அதுல வந்து நம்ம ஹீரோ வந்து இந்த ஸ்டோருக்குள்ள வராம பின்னாடியே அந்த பொண்ணுமே வரா. அது வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. இது இவங்க பாக்குறாங்க. இந்த எவிடன்ஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. சார் நாங்க இதை ஒரு காப்பி எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அவரும் இல்ல இதை காப்பி எடுக்க முடியாது, நீங்க இது செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீங்க வேணா இதை உங்களோட போன்ல வீடியோவா எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஹீரோயினுமே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு கார்லயுமே இவங்க ஒரு நோட்டீஸையும் போட்டுட்டு போறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து பார்க்ல இருக்கும்போது நடந்த சம்பவத்தை யாராவது நேர்ல பாத்துருந்தீங்கன்னா நீங்க இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல நோட்டீஸ்லயும் போட்டிருக்கு. இப்ப லீ வந்து ஹீரோயின் கிட்ட நீ ஷீவையை லவ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. நீயே இப்படி முட்டாள்தனமான கேட்டுக்கிட்டு இருக்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. இங்க பாரு எங்க கம்பெனில நீங்க ரெண்டு பேருமே பெர்ஃபெக்ட்டான கப்பிள்ஸ்னு சொல்றாங்க, நானும் நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிடுறீங்களோ அப்படின்னு தான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. உடனே ஹீரோயின் வந்து யூவை நீ பல வருஷமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்க, ஆனா நீங்க ரெண்டு பேருமே வெளியே சொல்லிக்கிட்டதே இல்ல, யூவுமே கொஞ்சம் அலட்சியமா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. நான் ஏன் இதை செய்யறேன்னா ஷீவை என்னை எப்பவும் நல்லா பாத்துக்கிட்டு இருந்தாரு, எனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் நினைச்சாரு, அதனால அவருக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், அவருக்கு நான் ஏதாவது ஒரு நன்றி கடனா ஏதாவது ஒன்று செய்யணும், அதனாலதான் இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. லீயுமே ஓகேன்னு சொல்றா. இப்ப இவங்க ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து ரெண்டு பேரும் சைக்கிள்ல போறத பாக்குறா. உடனே அவங்க கிட்ட போயிட்டு இதை பத்தி கேக்குறாங்க. இவங்களும் டெய்லி இந்த பக்கமா தான் சைக்கிள்ல போவாங்க போல. அவங்க சைக்கிள்ல ஒரு மினி கேமரா வேற இருக்கு, அதை நம்ம ஹீரோயினுமே வாங்கி பாத்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா அதுல நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ இருக்கு. அதை ஹீரோயினுமே பார்த்துட்டு அப்படியே ஹாப்பி ஆயிடுறா. இதை நான் ஒரு காப்பி எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவங்களுமே ஓகே எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப ஹீரோயினுமே அதை காப்பி எடுக்கிறாங்க. இப்ப லீயும் ஹீரோயினும் ஒரு பார்ல வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் லீ கிட்ட எப்படி இதுக்கு ஒரு முடிவு வந்துருச்சு, எங்களுக்கு லக் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஆமா நைட்ல சைக்கிள் ஓட்டுறவங்க மூலமா இந்த பிரச்சனை முடிக்கு வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. நைட்ல சைக்கிள் ஓட்டக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீரோயினும் லீ கிட்ட இந்த நிகழ்ச்சியில நீ ரொம்ப நேரம் வேலை பார்க்கறேன்னு நினைக்கிறேன், அதனால நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். ஆமா இந்த நிகழ்ச்சியோட பொறுப்பை நான் எடுத்ததுல இருந்து எனக்கு டைமே கிடைக்கிறது இல்ல, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், எல்லா டைமும் இந்த நிகழ்ச்சியை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், அதனால வேற எதை பத்தியுமே என்னால யோசிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. கவலைப்படாத, நீ ரொம்ப புத்திசாலி, உன்னால எல்லாமே செய்ய முடியும், இந்த லைவ் ப்ரோக்ராம் உனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் தானே, அதனாலதான் நீ பதட்டமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. எனக்கு லக்கே இல்ல, ஷோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்க ரெடி பண்ணி வச்ச ரெண்டு ஆக்டருமே எங்கேயோ ஓடி போயிட்டாங்க, நீயும் ஷீவையும் இல்லைன்னா எங்களோட நிலைமை என்ன ஆயிருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீரோயினும் ஆமா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நாங்க ரொம்பவும் சிரமப்பட்டோம், அப்புறம் இந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நானும் ஷீவையும் வெளியே போகும்போது முகத்துல மாஸ்க் கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இந்த பக்கம் ஹீரோ வந்து வயலின்லாம் வாசிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் லீ வந்து மைக் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கா. இப்ப எல்லாருமே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டுறாங்க. லீயுமே நல்லா இருந்துச்சா நான் பாடினது, நான் ரொம்ப வருஷம் கழிச்சு பாடுறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஏன் நல்லா தான் இருந்துச்சு, ஆனா என்ன என்னோட மனசுக்கு தான் நிறைவாவே இல்லை நீ பாடினது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இப்ப பாரு நான் போய் பாட போறேன், அது உனக்காக தான் நான் பாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஸ்டேஜுக்கு போறா. லீயும் கையெல்லாம் தட்டி அப்படியே சீரப் பண்றா. இப்ப நம்ம ஹீரோயினுமே நான் என்னோட ஃப்ரெண்டுக்காக தான் பாட்டு பாட போறேன் அப்படின்னு சொல்றா. நீ என்ன செஞ்சாலும் நான் எப்பவுமே உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டு பாட ஆரம்பிக்கிறா. இப்ப லீயுமே அதை கேட்டுட்டு அப்படியே யூ கூட இருந்த நினைவுகளை நினைச்சு பாக்குறாங்க. ஹீரோயின் இப்ப பாட்டு மாடி முடிக்கிறா. இப்ப லீ வந்து ஹீரோயின் கிட்ட நீ செமையா பண்ண, நீ பாடுனது எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. சரி வேமா குடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல இப்ப இவங்க ரெண்டு பேருமே அப்படியே சியர் சொல்லி அப்படியே குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே செம போதையில இருக்காங்க. அப்ப லீ வந்து ஹீரோயின் கிட்ட நீ சொல்லு, ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் இடையில ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயினுமே ஆமா கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் போதையில சொல்றா. ஆனா லீ வந்து இல்ல இல்ல அது எல்லாமே சும்மா, ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கு இடையில ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்ல, அது லவ்வா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. இப்ப ஹீரோயின் வந்து லீ கிட்ட பின்னாடி திரும்பி பாரு உனக்கு பிடிச்ச பாட்டு பாடுறாங்க அப்படின்னு சொல்ல நம்ம லீயுமே பின்னாடி திரும்பி பாக்குறா. லீக்கு பிடிச்ச பாட்டை தான் அங்க ஸ்டேஜ்ல பாடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப லீயுமே செம்மையா அந்த பாட்டை அவளும் பாட ஆரம்பிக்கிறா. அந்த பாட்டோட வரிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழையாக இருந்தாலும் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்றது அந்த பாட்டோட வரிகள். இப்ப லீயும் நான் நிறைய குடிச்சிட்டேன்னு
நினைக்கிறேன், சரி நான் பாத்ரூம் போயிட்டு வரேன், நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறா. ஹீரோயினுமே தலையாட்டிக்கிட்டே அப்படியே பாட்டை ரசிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப போனை எடுத்து லியூக்கு மெசேஜ் பண்றா. லீ இப்ப சன்னி பார்ல இருக்கா, நீங்க வந்து அவளை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் மெசேஜ் பண்றா. அதை நம்ம யூவுமே பாக்குறா. இந்த பக்கம் லீ வந்து நம்ம ஹீரோவுக்கு மெசேஜ் பண்றா. பெய் வந்து சன்னி பார்ல இருக்கா, நீங்க வந்து அவளை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்றா. இப்ப ரெண்டு பேருமே சம போதையில அப்படியே அங்கேயே படுத்துறாங்க. இப்ப யூவும் ஹீரோவும் அங்க வந்துடுறாங்க. இப்ப யூ வந்து லீயை தூக்கிட்டு அப்படியே அங்க இருந்து போறாரு. ஹீரோவும் ஹீரோயின் தூக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போறாரு. இப்ப ஹீரோவும் ஹீரோயின் தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. ஹீரோயின் வந்து நம்ம லீ தான் அவளை தூக்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கா. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட நெஞ்ச தட்டுறா. உடனே யோசிச்சு பார்த்துட்டு, பாத்தியா உன்னோட உடம்ப குறைக்க தான் சொன்னேன், அதுக்காக நீ இப்படி எலும்பாவா மாறுவ, பாரு உன்னோட நெஞ்சில எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோவும் டென்ஷன் ஆகி அப்படியே அவளை பெட்ல படுக்க போட்டுறான். இப்ப காலையில விடிஞ்சதும் லீ வந்து ஆபீஸ்ல இருக்கா. அப்போ ஒரு பொண்ணு கிட்ட நேற்று நைட்டு கலெக்ட் பண்ண அந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே எடிட் பண்றதுக்காக கொடுக்குறா. இப்ப யூமே அங்க வந்து என்ன எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. பெய் வந்து நேற்று நைட்டு ஒரு வீடியோவை கண்டுபிடிச்சா, அதுவும் நைட்ல சைக்கிளை ஓட்டிட்டு போறவங்க கிட்ட இருந்து கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. இப்ப யூவும் சரி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் வந்தேன், இன்னைக்கு நைட்டு வந்து லூயி கூட ஒரு டின்னர் மீட்டிங் இருக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். லீயும் ஓகே எனக்கு ஞாபகம் இருக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. இந்த பக்கம் வந்து ஹீரோயின் வந்து அப்படியே கிச்சனுக்கு வரா. அப்ப ஹீரோவை பார்த்து நேற்று நைட்டு நீங்க தான் என்ன கூட்டிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோவும் நீ உன்னோட வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். உங்களை யார் என்ன கூட்டிட்டு போக சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, லீ தான் எனக்கு மெசேஜ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். அப்ப லீ யாரு கூட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, யூ வந்து கூட்டிட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். ஹீரோனும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இந்த பக்கம் லீ வந்து கார்ல போய்கிட்டு இருக்கா. அப்ப யூ வந்து கால் பண்ணி, நீ எப்போ வருவ, உனக்காக நானும் லீயும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். இது பக்கத்துல வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இப்ப லீயுமே காரை வளைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வளைக்க ஆரம்பிக்கிறா. அப்பன்னு பார்த்து ஒரு கார் வந்து இவளை இடிச்சு அப்படியே ஆக்சிடென்ட் ஆயிடுது. இப்ப இவளையுமே ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. இப்ப யூவுமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறான். அவனும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவங்களுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இப்ப அவங்க ஒரு கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க, நீங்க அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, யூவுமே ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப அவங்க கோமால இருக்காங்க, நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களை சீக்கிரமாவே ரெக்கவர் பண்றதுக்கு ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ள போறாங்க. இப்ப ஹீரோ வீட்டுல இருக்கும்போது யூ கால் பண்றாரு. மாமா பெய் வீட்டுல இருக்காளா, லீக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவ இப்ப கோமால இருக்கா, நீங்க பெய்ய கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோமே ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப ஹீரோனோட ரூமுக்கு போயிட்டு, பெய் சீக்கிரமா கிளம்பு, லீக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்காளா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஹீரோயினுமே லீ எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவ இப்ப எமர்ஜென்சி ரூம்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அவளுமே அந்த டோர் வழியா அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப டாக்டருமே அங்க வராங்க. ஆமா லீயோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, யூவும் ஹீரோயினும் சேர்ந்து நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப டாக்டரும் நீங்க அவங்களுக்கு என்ன உறவு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஹீரோயினுமே நான் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இங்க பாருங்க அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நாங்க ட்ரீட்மெண்ட்டை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஹீரோயினுமே அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே சிட்டிக்கு வெளியே இருக்காங்க, நான் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. உடனே யூவும் நான் அவளோட லவ்வர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோயினுமே அதை கேட்டு அப்படியே ஷாக் ஆயிடுறா. டாக்டரும் இப்ப யூ கிட்ட அவங்களுக்கு இப்ப கையில பயங்கரமா அடிபட்டு இருக்கு, எங்க கிட்ட 2 விதமான சிகிச்சை இருக்கு, பழமையான முறைகள் மூலமா பண்ணோம்னா அவங்க குணமாறதுக்கு நிறைய நாட்கள் ஆகும், அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஒரு ஆபரேஷன் பண்ணணும், அப்படி பண்ணா இவங்க சீக்கிரமாவே குணமாயறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. யூமே யோசிச்சுட்டு ஆபரேஷன் பண்ற அந்த காயம் வந்து எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, 2ல இருந்து 3 சென்டிமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. உடனே ஹீரோயினும் இது ரொம்பவும் கஷ்டம், அதனால நம்ம பழமையான சிகிச்சை முறையை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றா. உடனே யூவும் நீங்க ஆபரேஷனே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோயினுமே அவனை பாக்குறா. இப்ப அவரை சைன் பண்ண சொல்றாங்க. இப்ப ஆபரேஷனுமே ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இப்ப ஹீரோயின் வந்து டாக்டர் கிட்ட அவ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவங்க கையில பயங்கரமா அடிபட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாம அவங்க கோமால இருக்காங்க, இதை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்புறம் ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் இவங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இப்ப இவங்க எல்லாருமே ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போறாங்க. யூமே பில் பே பண்றதுக்காக போறாரு. இப்ப நம்ம ஹீரோயினுமே அப்படியே அந்த டோர் கிட்ட நின்னு பாத்துக்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோ வந்து பார்த்தது போதும் வா வா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுக்கிறான். இப்ப லீயுமே ஆபரேஷன் முடிஞ்சு கண்ணை திறந்து பாக்குறா. பக்கத்துல ஹீரோயினுமே இருக்கா, கூடவே ஹீரோவும் இருக்கான். இப்ப லீயும் நீங்க இங்க என்ன பண்றீங்க, நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. ஹீரோயினும் லீ கிட்ட நீ கொஞ்சம் மெதுவாவே பேசி எந்திரிக்காத, உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, அதனால நீ கோமால இருந்த, உனக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணாங்க, நீனும் சீக்கிரமா நினைவு திரும்பிட்ட, இப்ப நீ சீக்கிரமாவே குணமடைஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. சரி நீங்க எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோயினுமே எங்களுக்கு யூ தான் கால் பண்ணி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. அப்ப யூ எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவரு உனக்கா சாப்பாடு வாங்குறதுக்காக போயிருக்காரு, உனக்கு இப்ப சாப்பாடு கொடுக்கலாமா என்னன்னு எங்களுக்கு தெரியல, இருந்தாலும் அவர் வாங்கிட்டு வரேன்ட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. அப்புறம் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும், ஆபரேஷன் பண்றதுக்காக சைன் தேவைப்பட்டுச்சு, அப்ப யூ வந்து நான் அவளோட லவ்வர் அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. உடனே லீயும் நான் இன்னும் அதை பத்தி எல்லாம் யோசிச்சு பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. உடனே ஹீரோயினும் கவலைப்படாத, அவர் ஒன்னதான் லவ் பண்றாரு, உனக்கு தண்ணி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இப்ப டாக்டருமே அங்க வந்து இவங்க நல்லா தான் இருக்காங்க, இப்ப இவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போறாரு. இப்ப
இப்போ யூவுமே ஹீரோ கிட்ட நீங்க இப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹீரோவுமே சரி நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்றான். இப்போ ஹீரோயினுமே யூ கிட்ட நான் நாளைக்கு அவளோட ட்ரெஸ் எல்லாமே எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றா. இப்போ இவங்களும் சரி நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோயின் ஒன்னு நோட்டீஸ் பண்றா. அவன் நைட் ட்ரெஸ் போட்டிருந்திருப்பா, அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்திருப்பா. அப்பதான் அவ அதையும் நோட் பண்றா. ஐயோ ஹாஸ்பிட்டலுக்கு இப்படியேவா வந்தோம், மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிட்டே அப்படியே காருக்கு போறா. இப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட லீயும் பெர்ஃபெக்ட்டான கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்றா. ஹீரோவும் நீ ஃபர்ஸ்ட் சீட் பெல்ட்டை போடு அப்படின்னு சொல்றா. எனக்கு தெரிஞ்சு யூக்கு லீ மேல அக்கறை இருக்குன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. குற்ற உணர்ச்சியிலையும் அவளை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் அவன் அப்படியெல்லாம் சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஹீரோயினும் நீங்க இது வரைக்கும் லவ்வே பண்ணது கிடையாது, உங்களுக்கு எப்படி இதை பத்தி எல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோவும் அப்ப மேடம் நீங்க லவ் பண்ணிருக்கீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஹீரோயினை யோசிச்சுட்டு உன்னை பத்தி தான் எனக்கு கவலையா இருக்கு, நீ எந்த பொண்ணு கூடயுமே நல்லா பழகவே இல்லை, இதே யூ வந்து இந்த இடத்துல இருந்திருந்தாருன்னா அவர் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணி இருந்திருப்பாரு, நான் சொன்னதான் கரெக்ட்னு சொல்லி இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோவும் டென்ஷன் ஆகி உடனே காரை வேகமா எடுக்கிறான். ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு சில ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி இவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க. இப்ப காலையில நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. ஹீரோயினுமே அட்டன் பண்ணி பேசுறா. அது நம்ம டியான் தான் கால் பண்ணியிருக்கான். நீ ஏன் நான் கால் பண்ணப்ப எடுக்கவே இல்லை, எனக்கு ஜாப்பனீஸ்ல சில டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சாரிப்பா நான் நேத்து வந்து போனை வீட்லயே வச்சுட்டு அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஏன் என்னாச்சு, உனக்கு ஒண்ணு இல்ல, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டியான் கேக்குறான். எனக்கு ஒண்ணும் இல்ல, என்னோட ஃப்ரெண்டுக்கு தான் கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனாலதான் நான் அவளை பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். இப்ப அவ நல்லா தான் இருக்கா. சரி உன்னோட டவுட் நீ எனக்கு வீசாட்ல அனுப்பிவிடு, நான் டைம் இருக்கிறப்ப பார்த்து உனக்கு ஆன்சர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அவனும் பரவாயில்ல இருக்கட்டும், நீ கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த டவுட்டை நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோயினும் இல்லப்பா நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், நான் மதியத்துக்கு மேலதான் கிளாஸ்க்கு வருவேன் அப்படின்னு சொல்றா. இப்ப ஹீரோயினுமே கிளம்பி லீயோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாக்குறா. பார்த்தா உள்ளுக்கு நம்ம லீயும் யூவும் அப்படியே பக்கத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை ஹீரோயினுமே பாக்குறா. இப்ப யூ வந்து ஹீரோயினை உட்கார சொல்றான். சரி நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நீ சாப்பிடலான்னு டாக்டர் சொல்லிட்டாரு, உனக்காக சாப்பாடு பிரிட்ஜ்ல வச்சிருக்கேன், உனக்கு பசிக்கிறப்ப நீ பேய்கிட்ட கேட்டு சூடா ஏதாவது சாப்பிடு, எனக்கு இப்ப மீட்டிங் டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிடுறான். ஹீரோயினுமே நீங்க கவலைப்படாதீங்க நான் இவ்வளவு நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இப்ப அவனுமே வெளியே போயிடுறான். ஹீரோயினுமே லீயை பார்த்து சிரிக்கிறா. லீயுமே அப்படியே வெக்கப்படுறா. ஹீரோயினும் சரி நான் உனக்காக ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லப்பா எனக்கு இப்போதைக்கு பசிக்கல நான் அப்புறமா சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீரோயினும் ஓகே நான் உனக்கு ஒரு சில ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன், உனக்கு வேணும்னு இதை மாத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. லீயும் ஓகேன்னு சொல்றா. ஹீரோயினுமே யூ உனக்கு நிறைய பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றா. ஆமா அவர் நிறைய பண்ணிருக்காரு, ஏன்னா வேலை விஷயமா போகும்போது எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, அதனாலதான் அவர் இதெல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீரோயினும் லீய பார்த்து நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, இங்க பாரு நீ ஒரு லக்ஸரியான ஒரு சிங்கிள் ரூம்ல இருக்க, அதனால என்ன எனக்கு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, அதனால கூட இங்க இருக்க வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே கொஞ்சம் யோசிச்சு பாரு, அவர் எல்லாத்தையுமே சமாளிக்கிறாரு, உனக்கு தண்ணி கொடுக்குறாரு, சாப்பாடு ஊட்டி விடுறாரு அப்படின்னு சொல்ல இல்லையும் ஆமா என்னோட கையில அடிபட்டு இருக்கு, அதனாலதான் எனக்கு தண்ணி கொடுக்குறாரு, நான் சீக்கிரமா குணமானாதான் நான் சீக்கிரமா வேலைக்கு போக முடியும், அதோட அவர் எனக்கு ஒரு பாஸ் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே லீ இங்க பாரு உன்னோட கண்ணுல இப்ப ஹாப்பினஸ் தெரியுது, அதுக்கு காரணம் நானா இல்ல அப்படின்னு இவ சொல்றா. இப்ப லீயுமே எனக்கு ஆச்சரியமா இருக்கு, அவர் என்னோட ட்ரெஸ்ல ரத்தமெல்லாம் இருந்துச்சு, அந்த துணி எல்லாத்தையுமே அவர் துவைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. ஹீரோயினுமே அதை கேட்டுட்டு அப்ப நீ என்ன குறை சொல்றியா இல்ல என்ன பாராட்டுறியா, நான் அது எதையுமே பண்ணல அப்படின்னு எனக்கு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. பரவாயில்ல இருக்கட்டும், நீ உன்னோட லவ்னால சீக்கிரமா குணமானாலே சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. லீயும் வாயை மூடி வாயாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இப்ப லீ எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதான் உன் பக்கத்துலயே தண்ணி இருக்கே நீயே எடுத்துக்கூடி அப்படின்னு சொல்றா. நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, எனக்கா இது கூட பண்ண மாட்டியா, உனக்கு லீவே பரவாயில்ல போலே, அவர் என்ன நல்லாவே பாத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்பனா அவரே திரும்ப வந்து உன்னை பாத்துக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. இந்த பக்கம் ஜின்னுங்கிற பொண்ணு யூ கிட்ட ஒரு ஃபைலை தரா, அவருமே அதை பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த ஜின்னுங்கிற பொண்ணு யூ கிட்ட நீங்க இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கீங்க, நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. யூவும் ஆமா லீ வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, அதனால அவளோட வேலையை நான் தான் சேர்த்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உன்னோட வேலை முடிஞ்சிருச்சுன்னா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூ சொல்றான். அவளுமே பாஸ் என்னோட வேலை இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஓ அப்படியா, அப்பனா நீ லீயோட இடத்துல அவளுக்கு பதிலா அங்க ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இவளும் பாஸ் உண்மையாவா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவரு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை கேட்டு இவளுக்கு செம ஹாப்பியா இருக்கு, இந்த போஸ்டிங் வரணும்னு தான் இவ ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தா. இவ ஆசைப்பட்ட அந்த போஸ்ட்ல கொஞ்ச நாள் ஒர்க் பண்றதுக்கு இவளுக்கு சான்ஸும் கிடைச்சிருக்கு. இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து அவரோட பிரைவேட் ரூம்ல நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஷாப்ல வந்து சில பொம்மை எல்லாம் பார்த்துருந்துருப்பாங்க இல்லையா, அந்த பொம்மை எல்லாத்தையுமே இவர் வாங்கிட்டு வந்திருப்பாரு. அந்த பொம்மை எல்லாத்தையுமே அப்படியே தொடச்சு அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயினுமே உள்ள வரா. ஹீரோவுமே நீ ஏன் கதவை தட்டிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கதவு திறந்து இருந்துச்சு, அதான் நான் அப்படியே உள்ள வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீரோவும் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயினுமே இந்த ப்ரோக்ராம் குரூப்ல இருந்து எனக்கு கால் பண்ணாங்க, அடுத்த ப்ரோக்ராமோட நேம் வந்து ஃபர்ஸ்ட் லவ் ஆமா, லீ வேற இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கா, அதனால நாம இப்ப ப்ரிப்பரா இருக்கணும், நாம ஒருத்தரை பத்தி ஒரு
ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்கணும், நாம இதை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு இவ சொல்றா. ஹீரோவுமே சரி உன்னோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயினுமே அவளோட பிளானை சொல்ல ஆரம்பிக்கிறா. நான் உன்னோட லைஃபை பத்தி தெரிஞ்சுக்கணும், உங்களோட பாஸ்ட பத்தியும் நான் தெரிஞ்சுக்கணும், உங்களோட வேலையை பத்தியுமே நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இவ சொல்றா. ஹீரோவும் இப்ப யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப ஹீரோயினும் இது லாஸ்ட் எபிசோடா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. இப்போ ஒரு நோட்டை ஹீரோ முன்னாடி வச்சுட்டு நான் என்ன தெரிஞ்சுக்கணும் நீங்க நினைக்கிறீங்களோ அதை இதுல எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. ஹீரோவும் இன்டர்நெட்ல என்னோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்றான். இன்டர்நெட்ல உங்க டீடைல்ஸ் இருக்கிறதா எல்லாருக்குமே தெரியுமே, அதை தவிர நாம மட்டும் தெரிஞ்சுக்கிற மாதிரியான பிரைவேட்டான டீடைல்ஸ் எல்லாமே வேணும், அப்பதான் நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்றா. இப்ப ஹீரோவுமே எழுந்து அப்படியே ஹீரோயின் கிட்ட வரான். ஹீரோயினுமே அப்படி பின்னாடி போய்கிட்டே இருக்கா. இப்ப அவனுமே முன்னாடி வந்துகிட்டே இருக்கான், ஹீரோயினுமே பின்னாடி போய்கிட்டே இருக்கா. ஹீரோவும் ஹீரோயின் முன்னாடி வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்ப ஒரு 3 புக்கை எடுத்து ஃபர்ஸ்ட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறான். இப்ப ஹீரோயினுமே சிரிச்சுக்கிட்டு அப்படியே ஹீரோ கிட்ட வந்து அவ கொண்டு வந்த புக்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து நீங்களுமே இது எல்லாத்தையுமே படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போறா. ஹீரோவுமே ஒரு மாதிரி பாக்குறான். இந்த பக்கம் ஜாங்குங்கிற பொண்ணு அந்த ஷோவோட முன்னாடி எபிசோட பாத்துக்கிட்டு இருக்கா. இந்த ஷோக்கு போய் எப்படி இவங்க ஸ்பான்சர் எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப வந்து அவளோட அப்பாவுக்கு கால் பண்ணி அப்பா நீங்க ஏன் இந்த ப்ரோக்ராமுக்கு எல்லாம் ஸ்பான்சர் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. என்னன்னா இந்த ப்ரோக்ராமுக்கு அவங்க அப்பா ஸ்பான்சர் பண்ணி இருந்திருப்பாரு, அதை பத்தி தான் அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து அந்த புக்ஸ் எல்லாத்தையுமே படிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ அங்க வந்து இவ்வளவு மெதுவா படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஹீரோயினும் இது எல்லாமே உங்களோட பொருட்களா, இதுல உள்ள வயநிலை பத்தி எல்லாம் நான் தெரிஞ்சுக்கணுமா, இது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நீ தானே சொன்ன ரொம்ப ஆழமான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்னு சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோயினும் நான் இதை படிக்கிறத விட நீங்க செய்யறதை நான் பார்த்தனாலே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீரோவும் சரி நான் இன்னொரு நாள் உனக்கு நான் அதை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். ஹீரோயினும் ஒரு நிமிஷம் இல்ல நாம ரொம்ப நாளா சோசியல் மீடியால எந்த ஒரு போஸ்ட்டுமே போடல அப்படின்னு சொல்ல ஹீரோவும் இப்ப என்ன போட்டோ எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இல்ல நான் அப்படி சொல்ல வரல, நீங்க நாளைக்கு ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நாம எங்கேயாவது வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. ஹீரோவும் எங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயினுமே யோசிச்சுட்டு நம்ம கடற்கரை ஓரமா போலாமா, இல்ல அது ரொம்ப தூரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்பனா நம்ம பார்க்குக்கு போலாம், இல்ல அங்க ரொம்ப சத்தமா இருக்கும். அப்பனா நம்ம விவசாயம் பண்ற இடத்துக்கு போலாம், இல்ல அது ரொம்ப சலிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோயினும் டென்ஷன் ஆகி சரி நீயே சொல்லு எங்க போகணும்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. ஹீரோவுமே யோசிச்சுட்டு நம்ம அம்யூஸ்மெண்ட் பார்க் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோயினுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையில 9 மணிக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இப்ப காலையில ஹீரோ வந்து சாதாரண ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுமே அதை பார்த்துட்டு இந்த ட்ரெஸ்ல தான் நீங்க போட்டோ எடுக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போட்டோ எடுக்க நான் மட்டும் தான் முக்கியம், என்னோட ட்ரெஸ் முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுமே டென்ஷன் ஆகி தத்துவம் பேச மட்டும்தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ போய்கிட்டு இருக்கா. இப்ப அம்யூஸ்மெண்ட் பார்க்ல நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ராட்டினத்தை பார்த்துட்டு நம்ம இந்த ரைடு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீரோவும் அதை பார்த்துட்டு இது ரொம்ப பிளாட்டா இருக்கு, இதெல்லாம் குழந்தைத்தனமா இருக்கு அப்படின்னு சொல்றான். நாம வேணா அங்க போலாமா அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயினுமே அங்கேயே நின்று அதை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோவுமே இப்ப கையை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கிறான். ஆனா ஹீரோயின் வரவே மாட்டான், அங்கேயே நின்னுகிட்டு இருக்கா. இருந்தாலும் ஹீரோ அவளை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு போறான். இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல யூ வந்து லீயை பாக்குறதுக்காக வரான். இப்ப லீ கிட்ட உனக்கு ஆப்பிள் நறுக்கி தரட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க லீயுமே ஓகேன்னு சொல்றா. அவனுமே ஆப்பிள் எடுக்கிறதுக்காக போறான். அப்ப அவனோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது, அதை லீயுமே பாக்குறா. யூ நான் கம்பெனிக்கு வந்துட்டேன், நீங்க எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணிருக்கா. அதை பார்த்து இவளுமே டென்ஷன் ஆயிடுறா. இந்த பக்கம் பார்க்ல நம்ம ஹீரோ வந்து ஒரு ரைடுக்கு கூட்டிட்டு போறான். அதை பார்த்து இவளுக்கு அப்படியே வாந்தி வர மாதிரியே இருக்கு. ஹீரோவும் இப்ப சொல்றான் நீ இப்படி ஒரு பயந்தாங்கொழியா இருப்ப நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்றான். சரிவா நம்ம வேற எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுமே அவனோட கையை பிடிச்சி நான் ஒன்னும் பயப்படல வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைடுக்கு போறா. அப்ப வரிசையில் நின்னுகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு அவங்க அம்மா கிட்ட அம்மா நான் அந்த ரைடு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அவங்க அம்மாவுமே இல்லம்மா அது ரொம்ப ஆபத்தான ரைடு, இப்படிதான் ஒரு பொண்ணு வந்து அந்த ரைட்ல போய் உட்காந்தா அது வேகமா மேல போகும்போது அவளோட கழுத்துல அடிபட்டு ரத்தமா ஊத்துச்சு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அதை கேட்டு அந்த பொண்ணுமே அம்மா அப்பனா வேணா நம்ம வேற ஒரு ரைடுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போறாங்க. ஹீரோவும் இப்ப கூட ஒண்ணும் இல்ல பயமா இருக்குன்னா சொல்லு நம்ம வேற எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோனும் இல்ல அவங்க சும்மா குழந்தைய பயன்படுத்துறதுக்கா அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து இது ரொம்ப பாதுகாப்பான ரைடு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இப்ப அவங்க 2 பேருமே அந்த ரைட்லயும் ஏறுறாங்க. ஹீரோயினவே பயந்துட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கா. இப்ப அது மேலையும் போக ஆரம்பிக்குது. அப்போ பயத்துல அப்படியே கத்த ஆரம்பிக்கிறா. அதுவும் கண்ணெல்லாம் மூடிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோவுமே கண்ணை தர அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் என்னால கண்ணெல்லாம் திறக்க முடியாது எனக்கு உயரம்னா பயம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அப்பயே இதை நீ முன்னாடியே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க ஏன் முட்டா பையல நீ தான் எதையுமே கேட்க மாட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. இந்த பக்கம் லீ வந்து யூ கிட்ட உனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அவனுமே அதை பாக்குறான். சரி நான் கம்பெனிக்கு போகணும், எனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீ அப்படியே படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து போயிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து ரைடெல்லாம் போயிட்டு வந்துட்டு அப்படியே மயக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ வந்து ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். அந்த ஹீரோயினுமே குடிக்க ஆரம்பிக்கிறா. இப்ப ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட நீ பிறந்ததுல இருந்து உயரம்னா பயப்படுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஹீரோயினும் இல்ல எனக்கு ஒரு 8 வயசு இருக்கும்போது என்னோட ஸ்கூல்ல ஒரு மலை ஏறுறதுக்கு கூட்டிட்டு போனாங்க. அப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்கிட்ட விளையாடுறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன அப்படியே தள்ளி விட்டுட்டாங்க. நானுமே கீழே விழுந்து அப்படியே ஒரு
மரக்கிளையில அப்படியே தொங்கிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நேரமா நான் அங்கேயே தான் தொங்கிக்கிட்டு இருந்தேன். கீழே வேற நிறைய பாறைகள்லாம் இருந்துச்சு. அப்புறமா அவங்க என்னை காப்பாத்திட்டாங்க. நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்னோட அம்மாவும் என்ன பயங்கரமா திட்டினாங்க. அதுல இருந்து எனக்கு உயரம்னா ரொம்பவும் பயம் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. ஹீரோவும் அதை கேட்டுட்டு இது எல்லாருக்குமே நடக்கிறதா, நீ அதை நினைச்செல்லாம் கவலைப்படாத, ஆனா இனிமே இதை பத்தி முன்னாடியே சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். இப்போ ஹீரோ வந்து சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஹீரோனும் இப்போ எங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயப்படுறா. இப்போ இவங்க ரெண்டு பேருமே அப்படியே ஒரு படியில ஏறிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே விருப்பம் இல்லாம ஏறிக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் பேய் நீ உன்னோட பயத்தை போக்கணும், நீ உயரத்தை பார்த்தா பயப்படுவேன்னு நீ உன்னோட மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க, அதனாலதான் நீ பயப்படுற, வா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுமே ஷீபே எனக்கு உண்மையாவே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. கவலைப்படாத, நான் உன்னை கீழே விழ விட மாட்டேன், என்ன நம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோயினுமே அவனை பாக்குறா. இதோட இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு கண்டமா நோட்டிஃபிகேஷன்